நீங்க திரு பனையூர் பாபு அவர்களோ இல்ல திரு பாலாஜி அவர்களோ அவங்க மீடியால பேசுறாங்க, எல்லாமே ஓகே. அதை விட அதிகமா பேசியிருக்காரு. இவர் சொல்லல. சிலர் வெளியே இருந்து எழுதுறாங்க, இந்த மாதிரி அவருக்கு கொடுக்கல, கொடுக்காது, இது காரணம் அது காரணம்ட்டு. ஒரு கட்சியை பத்தி 100 ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கலாம். கட்சி தானே விளக்கம். இல்ல இவர் சொல்லல, வெளியில இருந்து எழுதுறாங்கன்னா அது எல்லாருக்கும் சமமா எழுதிருக்கணும். பனையூர் பாபு பத்தி எழுதிருக்கணும். இல்ல ஏங்க, அது பட்டியலான மக்களுடைய கட்சிங்க. அது அவர்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கலன்னா இப்ப இவரை விட முக்கியத்துவம் பனையூர் பாபுக்கெல்லாம் எந்திருக்கு, அந்த கோரிக்கை வந்திருக்கணும். இல்ல, ஒண்ணு மக்களுக்கு கோபம் இருந்தா எழுதுவாங்க, இல்ல எழுத சொன்னா எழுதுவாங்க. எழுத சொன்னா எழுதுவாங்க. மக்களுக்கு கோபம் இருந்தா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இங்க இயல்பா நடக்கிறது கிடையாதுங்க. எல்லாமே இயல்பா நடக்கிறதுங்கிறது சில விஷயம் தான் நடக்கும். அரிதினும் அரிதான் நடக்கும். சரி, இப்ப ஏன் எழுதுனாங்க? இப்ப இவர் எழுத வைக்கிறாரு. இவர் ஒரு மீடியா வச்சிருக்காருங்க. இவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. இவருக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு எழுத வைக்கிறது தான் இவர் வேலையே. இவர் தான் அது கட்டமைக்கிறது. இவர் தான் அந்த வேலையை செய்யறாரு. எழுத வைக்கிற வேலையை என்னை பத்தி எழுதுங்க, அப்பதானே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு, இஸ்லாமிய சமுதாயம் பின்னாடி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தேவைப்படுது இல்ல. ஆக்சுவலா இப்ப உண்மையிலேயே பிரச்சனை வந்திருந்தா ஆலூர் ஷானவாஸ்க்கு ஏன் கொடுக்கலன்னு இஸ்லாமிய தலைவர்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே கேட்கல. எல்லாம் தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கட்சி விவகாரம் சார் அது. திமுக ஏன் கொடுக்கல? கட்சி விவகாரம் தெரியுதுல, கட்சி விவகாரம் தெரியுதுல. அந்த கட்சி விவகாரத்தினால தான் எஸ் எஸ் பாலாஜிக்காகவும் எழுதவில்லை, பனையூர் பாபுக்காகவும் எழுதாததற்கு காரணம் அது கட்சி விவகாரம், தலைவர் கோபித்துக் கொள்வார் என்பதற்காக தான் எழுதல. ஆனா அவர் கோபித்துட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனையை உண்டு பண்ணணும்ங்கிற உள்நோக்கம் இருந்தால்தான் நீ எழுத வச்சிட்டு இருக்க இவ்வளவு நாள்.